வணக்கம். ஜனவரி 21ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜனவரி 20ஆம் தேதி நிஃப்டி 0.6% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 9,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 4,300 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 4,300 கோடி ரூபாய்க்கு. ஜனவரி 21ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், யூகோ பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், பிஎன்பி ஹவுசிங் ஃபைனான்ஸ், டாடா டெக்னாலஜிஸ், டால்மியா பாரத், இந்தியா சிமெண்ட்ஸ், டான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் மற்றும் இந்தியா மார்ட் இன்டர்மேஷ். பட்ஜெட் 2025 அட்டல் பென்ஷன் யோஜனாவுடைய குறைந்தபட்ச பென்ஷன் இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 10,000 ரூபாயை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அட்டல் பென்ஷன் யோஜனானா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கோ ஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் மீது லிக்விடேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க NCLT, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். 2023ஆம் ஆண்டில் கோ ஃபர்ஸ்ட் இன்சால்வன்சி ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சது அவங்க மீது. இப்போ அவங்கள லிக்விடேட் பண்ணலாம்னு NCLT, நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பதாக NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ரயில்வே பாதுகாப்புக்கான கவச் சிஸ்டம்க்கு கூடுதலாக நிதி அரசு ஒதுக்குவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. பட்ஜெட் 2025 கவச்க்கான நிதி கூடுதலாக இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால சில ஸ்டாக்ஸ் பயன்பெறும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸுடைய பெயர்களும் சொல்லியிருக்கிறாங்க: கர்னிக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ், HBL இன்ஜினியரிங், சீமென்ஸ் மற்றும் காட்ரன் ஃபியூச்சர் டெக். அதே போல் ரெயில்டெல், KEC இன்டர்நேஷனல் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸும் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். அதானியுடைய தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அடுத்த மாதம் துவங்க இருப்பதாக NDTV ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2022 இந்த ப்ராஜெக்டை அதானி குரூப் ஜெயிச்சிருந்திருக்காங்க. 5,069 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் இது. அதோடைய முதல் கட்டம் அடுத்த மாதம் துவங்க இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. வேதாந்தா ரிசோர்சஸ், நம்ம வேதாந்தா லிமிடெடுடைய பேரண்ட் கம்பெனி, அவங்களுடைய ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபிட்ச் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. லாங் டேர்ம் ஃபாரின் கரன்சி இஷ்யூர் டிஃபால்ட் ரேட்டிங் அப்கிரேட் ஆயிருக்கு. சீனியர் அன்செக்யூர்ட் ரேட்டிங் B+ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. B- B+ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவுட்லுக் ஸ்டேபிளாக கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய நிதியாண்டு 2025 வளர்ச்சியை குறைச்சிருக்கிறாங்க. மூடிஸ் 7% எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. போன ஆண்டு 8.2% இருந்தது. போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம், ஃபிக்கி, ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி குறைச்சிருந்தாங்க 6.4%. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 7%, அவங்க 6.4% குறைச்சிருந்துருக்காங்க. இப்போ மூடிஸ் கொடுத்துருக்கிற வளர்ச்சி இந்தியாவுடைய GDP 2025 7% அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்திருக்கு. ஏர்டெல் மற்றும் பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அதாவது ஏர்டெல் பஜாஜ் ஃபினான்ஸுடைய சில ப்ராடக்ட்ஸை அவங்களுடைய ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் வழியாக முதற்கட்டமாக விற்பனை செய்ய இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய கடைகள் வழியாகவும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்ய இருக்கிறாங்க ஏர்டெல். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸுடைய ப்ராடக்ட்ஸை ஏர்டெல் விற்பனை செய்ய இருப்பதாக அவங்களுடைய ஒரு பார்ட்னர்ஷிப். LTI மைண்ட்ரி குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய பிரசிடென்ட் மார்க்கெட்ஸ் திரு சுதீர் சதுர்வேதி ராஜினாமா செய்திருக்கிறாரு. எக்ஸாவருடைய IPOக்கு செபி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்த IPO வழியாக அவங்க 9,950 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அதே போல் ஆனந்த் ரத்தி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸுடைய பேப்பர்ஸை இப்போதைக்கு நிராகரித்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோலில் செபி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ற அப்டேட். ஆனந்த் ரத்தி ஷேர் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் IPO வழியாக 745 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 89 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. வருவாய் 381 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 6% அதிகரிச்சிருக்கு. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 27% விழுந்திருக்கு, 187 கோடி ரூபாய். வருவாய் 2.5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 2,510 கோடி ரூபாய். தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்ல இருந்து.
வோடஃபோன் ஐடியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அக்டோபர் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக 10 ரூபாயை கடந்திருக்கு. ஷேர் பிரைஸ் 10 ரூபாயை கடந்திருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வோடஃபோன் ஐடியா. நம்ம ஒரு செய்தியும் பார்த்துருந்தாங்க. அரசு வந்து அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் சில அமௌண்ட்டை தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டிக்கு போட்ட இன்ட்ரெஸ்ட் அதெல்லாமே அவங்க தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற செய்தி பார்த்துருந்தோம். ஒரு முக்கிய காரணமாக இருந்தது நேற்று வோடஃபோன் ஐடியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு. இப்போ என்டிடிவி ப்ராஃபிட்டை சொல்லியிருப்பது அக்டோபர் மாதத்திற்கு பிறகு 10 ரூபாயை முதல் முறையாக கடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 மாத ஆவரேஜ் அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியாவில். அதில் 12 மாத ஆவரேஜ் டார்கெட் எதிர்பார்ப்பது எவ்வளோன்னு பார்க்கும்போது 20% கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த செய்திக்கு. அதாவது அரசு அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூவில் சில அமௌண்ட்டை வேவர் பண்ணுறாங்கன்ற செய்தி குறித்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் அரசு கிட்ட எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வரலன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியா. தகவல் நமக்கு கிடைத்தது CNBC TV 18 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா, ஸ்டாண்டர்ட் பேசிஸில் ப்ராஃபிட் 874 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2789 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.55%, போன குவார்ட்டரில் 2.72%. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.42%, போன குவார்ட்டரில் 0.47% இருந்தது. நேற்று வாரி ரெனியூபிள்ஸ் இன்ட்ராடேல 7% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். அதற்கு முக்கிய காரணம் ஒரு விண்ட் எனர்ஜி கம்பெனி கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் அதுன்ற தகவல் அவங்க வெளியிடல. அந்த கான்ட்ராக்ட் தான் முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணதற்கு வாரி ரெனியூபிள். டிக்சன் டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. CNBC TV 18 கிடைத்த தகவல், கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 216 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் அதாவது போன வருடம் இதே குவார்ட்டரில் 97 கோடி ரூபாய் இருந்தது. அதாவது 122% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இரட்டிப்பாயிருக்கு, 10,554 கோடி ரூபாய். சன்டெக் ரியாலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது CNBC TV 18 ப்ராஃபிட் 42 கோடி ரூபாய், போன வருடம் இதே குவார்ட்டரில் நஷ்டத்தில் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் நஷ்டம். வருவாய் 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு, 162 கோடி ரூபாய். யுனைடெட் ப்ரூவரிஸ் நேற்று 5% அதிகரித்ததுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, அவங்க தெலங்கானா பீவரேஜஸ் கார்பரேஷனுக்கு மறுபடியும் அவங்களுடைய ப்ராடக்ட்டை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முன்ன அவங்க நிறுத்துவதாக ஒரு செய்தி இருந்தது. இப்போ மறுபடியும் துவங்க இருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நேற்று குளோபல் ஸ்பிரிட்ஸ் 17% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் அதற்கு முக்கிய காரணம் சொல்லியிருப்பது, அரசு அரிசியுடைய விலையை குறைக்கிறாங்க. அதாவது எத்தனால் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியுடைய விலையை குறைக்கிறாங்க. 1 கிலோகிராமுக்கு 28 ரூபாயாக இருந்தது, 22 ரூபாய் 50 பைசாவாக குறைக்கிறாங்க. இந்த குளோபல் ஸ்பிரிட்ஸ் போன்ற கம்பெனிகளுக்கு பயன்பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜொமேட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா, நெட் ப்ராஃபிட் 66% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேரிசனில் 59 கோடி ரூபாய், வருவாய் 5405 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்டர் 13% அதிகரிச்சிருக்கு. ஓபராய் ரியாலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. CNBC TV 18 கிடைத்த டேட்டா, டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 24. நெட் ப்ராஃபிட் 618 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 72% அதிகரித்தது. ரெவென்யூ 1411 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 34% அதிகரித்தது. ICICI லொம்பார்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 2550 ரூபாய். L&T Finance குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. CNBC TV 18 கிடைத்த டேட்டா, கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 626 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 10% விழுந்திருக்கு. CNBC TV 18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 578 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2041 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. CNBC TV 18 எதிர்பார்த்தது 2120 கோடி ரூபாய். கிராஸ் NPA 2.85%, போன குவார்ட்டரில் 3.19%. நெட் NPA 0.81%, போன குவார்ட்டரில் 0.96% இருந்தது. IDBI பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா, ஸ்டாண்டர்ட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 1908 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 23% அதிகரித்தது, 4228 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 3.57%, போன குவார்ட்டரில் 4.69% இருந்தது. நெட் NPA 0.18%, போன குவார்ட்டரில் 0.34% இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 5.17%. SBI லைஃப்க்கு பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. MK குளோபல் ஃபினான்ஷியல் எதிர்பார்க்கிற டார்கெட் 1850 ரூபாய். தற்போதைய லெவலில் இருந்து 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. HDFC பேங்க் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை ஜனவரி 22 வெளியிட இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்திருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? நெட் ப்ராஃபிட் எதிர்பார்ப்பது 16,650 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு.
நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 30,690 கோடி ரூபாய் எதிர்பார்க்கிறாங்க. இயர் ஆன் இயர் 1.6% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஃபிளாட்டாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு 3.6%. கிராஸ் என்பிஏ எதிர்பார்ப்பது 1.4%. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. குவார்டர் ஆன் குவார்டர் 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 0.16%. நெட் என்பிஏ 0.4% எட்டும் எதிர்பார்ப்பு. இயர் ஆன் இயர் 12 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. குவார்டர் ஆன் குவார்டர் 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். வீனஸ் ரெமடிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு மறுபடியும் யூரோப்பியன் குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ்க்கான சர்டிஃபிகேஷன் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 532 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 26% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1508 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 4.08%, போன குவார்டரில் 3.95%. நெட் என்பிஏ 0.94%, போன குவார்டரில் 0.85% இருந்தது. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் 504 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1586 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஏற்கனவே டீலிஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. தெரியாதவங்களுக்காக பின்னணி ஜூன் மாதத்தில் அறிவிச்சிருந்தாங்க 2023. மார்ச் 2024 உங்களுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஐசிஐசிஐ பேங்குடைய ஷேர்ஸ் வழங்கப்படும். தெரியாதவங்களுக்காக பின்னணி என்ன ஷேர் ஸ்வாப் நடக்குதுன்னு. 100 ஷேர் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸில் வைத்திருந்தால் 67 ஷேர்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் உடையது கிடைக்கும். ஐஆர்எஃப்சி இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. நெட் ப்ராஃபிட் 1631 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரித்தது. வருவாய் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் ஃபிளாட்டாக இருந்திருக்கு 6736 கோடி ரூபாய். டிசிஎஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல். பிரான்ஸில் அவங்களோட டெலிவரி சென்டரை அவங்க திறந்திருக்கிறாங்க. ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் செக்டர் கிளைண்ட்ஸ்க்காகத்தான் இந்த டெலிவரி சென்டரை திறந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டிசிஎஸ். சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பாரத் டைனமிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1580, 1650, ஸ்டாப் லாஸ் 1150. என்பிசிசிக்கு அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 116 120, ஸ்டாப் லாஸ் 89, பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷனில் ஸ்னைடர் எலக்ட்ரிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 810, ஸ்டாப் லாஸ் 729. மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1155, ஸ்டாப் லாஸ் 1014. இண்டிஜீனுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 720, ஸ்டாப் லாஸ் 639. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். சிவா டெக்ஸ்டைல் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைத்தது அப்படின்றது 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 786% வால்யூம் அதிகரித்தது. குளோபல் ஸ்பிரிட்ஸ் 16% ஷேர் பிரைஸும் 2460% வால்யூம் அதிகரிப்பு. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 15% ஷேர் பிரைஸ் 1000% வால்யூம். ஜிடிபிஎல் ஹேத்வே 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 518% வால்யூம் அதிகரித்தது. கிரெடிட் ஆக்சிஸ் கிராமீன் 10% ஷேர் பிரைஸும் 6750% வால்யூம் அதிகரிப்பு. கோடெக் மஹிந்திரா 9% ஷேர் பிரைஸ் 270% வால்யூம். எம்கே டாப்ஸ் 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது 450% வால்யூம் அதிகரித்தது. எஸ்எம்எல் இசுசு 9% ஷேர் பிரைஸும் 230% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ராலிஸ் இந்தியா 7% வீழ்ச்சி. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 156% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்வான் எனர்ஜி 7% விழுந்தது 129% வால்யூம் அதிகரிப்பு. பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் 6% சரிந்தது 300% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லிங் வில்சன் 6% வீழ்ச்சி 828% வால்யூம் அதிகரிப்பு. மாஸ்தா 6% விழுந்தது 687% அதிகரித்தது வால்யூம். நெட்வெப் 6% வீழ்ச்சி 640% வால்யூம் அதிகரிப்பு. கண்ட்ரோல் பிரிண்ட் 5% சரிந்தது 100% வால்யூம் அதிகரிப்பு. பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் 5% வீழ்ச்சி 338% அதிகரித்தது வால்யூம். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் 4% வீழ்ச்சி. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாம். 919% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.